சக்திவேல் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தென்னரசு வசமா மாட்டிக்கிட்டாங்க. எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. அதனால அந்த பொண்ணு வந்து என் வாழ்க்கைய வந்து அழிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லன்னு சொல்லிட்டு, அந்த தென்னரச கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு வந்து அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து தென்னரச நீ இவ்ளோ மோசமானவனா இருந்திருக்க. உங்க அப்பாவையே கடத்தி வச்சிருக்க. சொந்த பொண்டாட்டி மேலே இவ்ளோ மோசமான பழியெல்லாம் போடுற. உன்ன போய் எம்எல்ஏ ஆக்குனேன் பாரு. என்ன சொல்லணும்? நீலாம் என் கட்சி உறுப்பினரா இருக்க கூட தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தென்னரச திட்டிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தென்னரச கூட்டிட்டு போ சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரசு நெனச்சது எதுவுமே நடக்கல. தென்னரசு நெனச்ச மாரி கல்யாணமும் நடக்கல. அவங்க வந்து கட்சியிலருந்து தூக்கிட்டாங்க. அதே மாரி ஜெயில்லயும் வைக்க போறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, சக்தியும் வேலும் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தென்னரசோட அம்மா வந்து உண்மைய சொன்னனால தான் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்புனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே நன்றியும் சொல்றாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, தேனோட வாழ்க்கையும் வந்து இனிமே நிம்மதியா இருக்க போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் நெனச்சாலும் இந்த தென்னரச வெளியவே கொண்டு வர முடியாது. அந்த மாரி ஒரு தண்டனையில தான் உள்ள போயிருக்காரு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.